தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 2 இறைவார்த்தைகள் 13-17 முடிய. இயேசு மீண்டும் கடலோரம் சென்றார். மக்கள் கூட்டத்தினர் எல்லாரும் அவரிடம் வரவே அவர் அவர்களுக்கு கற்பித்தார். பின்பு அங்கிருந்து அவர் சென்றபோது அல்பேயின் மகன் லேவி சுங்கச்சாவடியில் அமர்ந்ததைக் கண்டார். அவருடன் என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தி அமர்ந்திருந்த போது வரிதண்டுவர்கள் பாவிகள் ஆகிய பலர் இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் இருந்துள்ளனர். ஏனெனில் இவர்கள் பலர் இயேசுவை பின்பற்றியவர்கள் அவர் பாவிகளோடும் வரிதண்டுவர்களோடும் உண்பதை பரிசையை சார்ந்த மறைநூல் அறிஞர் கண்டு அவருடைய சீடரிடம், இவர் வரிதண்டுவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பதேன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன் அவர்களை நோக்கி, நோயற்றவருக்கு அல்ல, நோயற்றவருக்கே மருத்துவர் தேவை, நேர்மையாளர்களே அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்கால இந்த முதல் வாரத்துடைய இந்த சனிக்கிழமையிலே தாயாம் திருவையானது இன்றைய நாளிலே புனித வனத்து அந்தோனியாருடைய திருநாளை கொண்டாட நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. இவர் கிபி 251 ஆண்டு எகிப்து அந்த தேசத்திலே பிறந்தவராக தன் வாழ்நாள் முழுமையாய் இவர் காட்டிலே அவர் தவம் செய்து தன்னுடைய உடைமைகளை அனைத்தையுமே ஆண்டவரிடத்திலே அர்ப்பணித்தவராக, ஏழைகளுக்கு கொடுத்தவராக. காரணம், இவர் மத்தேயு நற்செய்தி 19ஆம் அதிகாரம் அந்த 21வது அந்த இறை வார்த்தையை வாசிக்கிற பொழுது இவருடைய வாழ்க்கையை மாற்றியது. நீ நிறைவுள்ளவராக நீ விரும்பினால் உன் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடு, பின்னரே வந்து நீ விண்ணகத்திலே நீ செல்வராக இருப்பாய் என்ற இந்த இறை வார்த்தை இவருடைய உள்ளத்தை தொட்டது. இப்போ இதிலிருந்து நாம் எதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொருவரும் இன்றைக்கு விவிலியத்தை வாசிக்கின்றோம். ஏதாவது ஒரு இறை வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொருடைய வாழ்விலும் இந்த இறை வார்த்தை உயிருள்ளதாக, ஆற்றுள்ளதாக நமக்கு இருக்கிறது. இறை வார்த்தை ஒவ்வொரு நாளும் சிந்திக்கிறோம், திருப்பலியிலே கேட்கின்றோம். இந்த இறை வார்த்தை நமக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அதைத்தான் இந்த துறவி தன் வாழ்நாளிலே ஒரு படிக்காதவர், பேய்களை ஓட்டியவர், அந்த 3ஆம் நூற்றாண்டிலேயே இவர் ஏறக்குறைய ஒரு 106 ஆண்டுகள் உலகத்திலே வாழ்ந்து பல பேய்களை ஓட்டியிருக்கின்றார். இவருடைய வாழ்விலே அந்த அளவுக்கு இவர் ஒரு ஆன்மீக போராக அந்த சாத்தானோடு கொள்ளக்கூடிய அந்த ஒரு போரிலே இவர் தன் வாழ்நாளிலே வெற்றி கண்டிருக்கின்றார். அந்த அளவுக்கு பல அலக்கழிப்பு இவருடைய வாழ்க்கையில். நீங்கள் நிறைய பேர் குடும்பத்தில் சொல்வது என்னவென்று தெரியவில்லை, என் குடும்பத்திலே இவ்வளவு பிரச்சனைகள், ஏன் இந்த அலக்கழிப்பு, ஏதோ ஒரு தீய சக்தி எங்களை ஆட்கொண்டு இருக்கிறது, ஏதோ ஒரு தீய அந்த எங்களுடைய செயல்பாடு எங்கள் குடும்பத்திலே தங்கி இருக்கிறது, ஏன் எங்களுக்கு இப்படி ஒரு மீட்பு இல்லை, ஏன் எங்களுக்கு ஒரு நிறைவு இல்லை, ஏன் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இல்லை, ஏன் எங்களுடைய குடும்பத்தில் இத்தகைய ஒரு முரண்பாடுகள், இவ்வளவு குழப்பங்கள், எங்கள் குடும்ப உறவுகளுக்கிடையே பல சிக்கல்கள், குடும்பத்திலே ஒற்றுமை இல்லை, குடும்பத்திலே சமாதானம் இல்லை, காரணம் இந்த பேய்களுடைய தொல்லைதான் என்று நினைக்கக்கூடியவர்கள் அநேக பேர். ஆனால் 3ஆம் நூற்றாண்டிலேயே இந்த பேய்களை எல்லாம் விரட்டியவர். காட்டிலே அத்தை ஒரு தவத்தை காட்டிலே அந்த அளவுக்கு பெரிய வனத்து அந்தோனியார், இவர்தான் அந்த மொனாஸ்டிக் என்று சொல்வார்கள், துறவர மடத்துடைய அதிபருக்கெல்லாம் இவர்தான் தலைவர். அந்த அளவுக்கு துறவர மடத்தை நிறுவி ஜபத்தை, இறை ஒன்றிப்பை, ஜப வல்லமையை, இறை ஆற்றலை, அதுவும் அந்த சாத்தான் போன்ற இந்த எதிரிகளை வெல்வதற்குரிய ஒரு மன வலிமையை பெற்றவர். அந்த அளவுக்கு இவர் தன் வாழ்நாளிலே கடவுளோடு தனித்திருந்து ஜபித்து பாலைவனத்திலே தன் வாழ்நாளிலே தன் வாழ்வு முழுமையாய் கடவுளுக்கு அர்ப்பணித்தவர். அதான் பார்க்குறோம், செல்வத்தை முழுமையாய் கடவுளத்தில் அனைத்தையும் கொடுத்து விட்டு ஒரு ஏழ்மைத்துவத்திலே வாழ்ந்தவர் தான் இந்த புனித வனத்து அந்தோனியார். அவருடைய இந்த திருநாளிலே நம்முடைய வாழ்வு அவருடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம். இந்த 21ஆம் நூற்றாண்டிலே இன்றைக்கு இருக்கின்ற இந்த பேய்களுடைய தொல்லைகள், இன்றைக்கு இருக்கின்ற சாத்தானுடைய உருவங்கள், இன்றைக்கு பல வடிவங்களே சமூகத்தில் இருக்கிற பல அடிமைத்தனங்கள் இன்றைக்கி நான் பார்க்கிறோம். இன்றைக்கு இருக்கின்ற பல சிக்கல்கள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய சவால்கள், இன்றைக்கு மன உளைச்சல்கள், இன்றைக்கு மன போராட்டங்கள், ஒவ்வொரு வாழ்வில் இன்றைக்கு இந்த தீய சக்தி இன்றைக்கு ஊடுருவி கொண்டு இருக்கிறது. நிறைவு இல்லை, தூய்மை இல்லை, இந்த வாழ்விலே இன்றைக்கு மன மகிழ்வு இல்லை. அதான் உள்ளத்திலே பார்க்கிறோம். அதான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார் நற்செய்தியிலே. இன்றைக்கு சுங்கச்சாவடியில் இருக்க அந்த லேவி அழைக்கின்றார், உடனே என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். காரணம் அவருடைய வாழ்விலே கடவுளுடைய அந்த ஆற்றை பெறுகின்றார்.
அவர் இயேசு அந்த பாவிகளோடு சேர்ந்து உண்கின்றார். முதல் வாசகத்தில் பார்க்கிறோம். ஆண்டவர் சாமுவேலிடத்தில் சொல்லி நீ சவுலை நீ அபிஷேகம் செய்து அழைக்கின்றார். ஆனால் சவுலோ ஆண்டவருடைய வார்த்தைக்கு மாறாக செயல்படுகின்றார். ஆனால் இங்கு மத்தேயோ ஆண்டவர் இயேசுவை பின்தொடர்கின்றார். இயேசு பாவிகளோடு உறவு கொள்கின்றார். நோயற்றவருக்கு அல்ல, மாறாக நோயற்றவருக்கே மருத்துவர் தேவை என்று சொல்ல இயேசுவே மருத்துவராக வருகின்றார். நம்ம ஒவ்வொருவரையும் சுகப்படுத்த, நம்ம ஒவ்வொருவரையும் குணமாக்க. 1 பேதுரு மடல் 2ஆம் அதிகாரம் 24 அவருடைய காயங்களால் நாம் குணமானோம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த அளவுக்கு இயேசுவே நம்மை நலம் கொடுக்கக்கூடியவர். இயேசுவே நமக்கு உடல் உள்ள ஆசிரியை கொடுக்கிறவர், பாவிகளை தேடி வரக்கூடியவர். இயேசுவே நம்மை மீட்கக்கூடியவர் என்பதை இந்த நாளில் நாம் உணர்ந்தவர்களாக புதிய மனத்து அந்தோணியார் ஜபத்திலும் ஏழ்மையிலும் எளிமையிலும் புண்ணியத்திலும் தன் வாழ்நாள் முழுமையாய் இந்த 3ஆம் நூற்றாண்டிலே கடவுளுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்து 106 ஆண்டுகள் வாழ்ந்து தன்னுடைய அந்த ஜபத்தினுடைய அந்த ஒரு ஆழ்மைத்தன்மையின் வாழ்வில் பெற்றவராக, வேரோட்டத்தை கண்டவராக நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நிறைவு பெற வேண்டும் என்றால் நாம் நம்மிடம் இருக்கிறதை பிறரோடு பகிர்ந்து கொண்டு நிறை உள்ளத்தோடு ஒற்றுமையோடும் அன்போடும் நலமான இந்த சமூகத்தை கட்டி எழுப்ப ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகின்றோம். இந்த ஜனவரி மாதத்துடைய இந்த 17ஆம் நாளாகிய இன்று நாங்கள் இதோ இந்த காணும் பொங்கல் விழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே எங்கள் அனைத்து குடும்பங்களையும் ஆசிரியும், நல்ல உறவுகளை ஆசிரியும், உறவு ஒன்றிப்பை ஆசிரியும், அனைத்து குடும்பத்தார் தங்களிடம் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை களைந்துவிட்டு ஒற்றுமையோடும் அன்போடும் கூடி வர இணைந்து வாழ தேவையான அனைத்து ஆற்றலும் தூய் ஆவிட வல்லமையும் எல்லாம் நான் கொடுக்கக்கூடிய பவுலிய கலாத்தியம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் சொல்வது போல இதோ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பல வடங்களை, பல கொடைகளை, கனிகளை, உங்கள் உள்ளத்திலே அன்பு, மகிழ்ச்சி, சமத்துவ, சகோதரத்துவ போன்ற நற்பண்புகளை உங்களுக்கு கொடுப்பார் என்ற அந்த தூய் ஆவியுடைய அந்த கனிகள் ஒவ்வொரு நாளும் ஞானம், புத்தி, அறிவு, விமரிசை, திடம், பக்தி, தெய்வமயம் என்று சொல்லக்கூடிய அந்த ஞானத்துடைய அந்த வரங்களை, கொடைகளை ஒரு நாளும் பெற்றவர்களாக இல்லற வாழ்விலே என்றும் மனதையோடு வாழ சத்தானுடைய தொல்லைகள், சத்தடுகளுடைய தொல்லைகள் அநேக குடும்பத்திலே கட்டுகளோடும் சாபங்களோடும் என் குடும்பத்திலே இந்த சத்துருக்கள் நீங்க வேண்டும் என்று இந்த நாளிலே சனிக்கிழமை ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவமாதாவுடைய வல்லமை, தேவமாதாவுடைய பாதுகாப்பு ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன்.